நம்ம ஃப்ரெண்ட் குரூப்ல ஒருத்தன் இருப்பான். அவன் லக்கி ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அவன் என்ன நினைச்சாலும் நடக்கும். அவன் நம்பி நான் சொல்லுவான், சார் நான் அந்த விஷயத்துல கார் வாங்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வாங்கிடுவான். அவன் சொல்றதெல்லாம் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நம்ம சில டைம் நினைப்போம் அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம லைஃப்ல என்னதான் பண்ணாலும் நம்மளுக்குலாம் சில விஷயம் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணியிருக்கும் எவ்வளோ நாள். ஸோ உங்க 2 பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா லக்கிலாம் கிடையாது. அவர்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதுதான் RASன்னு சொல்லுவாங்க, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இது சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் உங்க பிரெயினோட பர்சனல் வாட்ச்மேன். இந்த வாட்ச்மேன் வந்து தேவையான ஆளுங்களை மட்டும் தான் வெளிய விடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களை சுத்தி எத்தனை ரெகுலர் பொருள் இருக்குன்னு நீங்க பாருங்களேன். பார்த்துட்டீங்களா? இப்ப நான் இவ்வளவு நான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ரெகுலர் பொருளை நீங்க பாத்துட்டு கூட மாட்டீங்க, கண்டு கூட மாட்டீங்க. கரெக்டா? நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க சுத்தி இவ்வளவு ரெகுலர் பொருள் இருக்குன்னு நீங்க பாத்திருப்பீங்க. சரி, இது வந்து இந்த கார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ப்போம். நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா அந்த கார் வந்து என்ன காருன்னு முதல்ல நீங்க டிசைட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். நான் வந்து ஒரு போலோ GT வாங்க போறேன், ரெட் கலர் வாங்க போறேன். சோ உங்க பிரெயின்கிட்ட நீங்க வந்து சொல்றீங்க போலோ ரெட் கலர் கார் வந்து எனக்கு வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரெயின் என்ன பண்ணும்னா, சரி இது வந்து முக்கியமானது அப்படின்னு நோட் பண்ணி வச்சிடும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ரோட்ல போகும்போது போலோ GT பார்த்த ரெட் கலர் காரை பாத்தீங்கன்னாலே உங்க பிரெயின் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடும், இப்பாரு நம்ம வாங்கணும்னு நினைச்ச கார் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நடக்குது உங்க பிரெயினுக்குள்ள. சரி ப்ரோ, நான் வந்து அந்த காரை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ரோட்லயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ஷோரூம்லயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், என் பிரெயின் வந்து எனக்கு காட்டுது. காட்டுனதால மட்டும் வச்சு ப்ரோ எப்படி ப்ரோ நான் வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டான கேள்வி. ஆனா இங்கதான் இன்னொன்னு ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ RAS சிஸ்டம் வந்து ஒரு கூகுள் மேப் மாதிரி. கூகுள் மேப் வந்து உங்களுக்கு ஒரு பாதையை தான் போட்டு கொடுக்கும். கரெக்ட் தானே? அங்கே ஓட்டிட்டு போறது உங்களோட வேலை. அதே மாதிரி தான் இந்த RAS சிஸ்டம். இது வந்து உங்களுக்கு ஒரு பாதையை கொடுக்குமே தவிர ஓட்டிட்டு போறது உங்களோட வேலை தான். சரி, இது எப்படி எடுத்துக்கிறதுனா, உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்கள்கிட்ட சொல்றாருல, மச்சான் அந்த கார் வாங்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிரெயின்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அவர் பிரெயின் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கார் தான் பெரிய ப்ரையாரிட்டியா இருக்கு. ஒரு பிரெயினுக்கு வந்து அவர் பிரெயின் வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. அவர் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காரு ஒரு பிரெயின் கிட்ட, இந்த கார் வந்து எனக்கு முக்கியம் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த காரை பத்தி தான் பேசுறாரு உங்ககிட்டயும். ஸோ இதே தான் உங்க மூலையில நடக்குது. நீங்க எப்ப இந்த கார் வந்து எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது உங்க பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கார் எப்படி அடையறதுன்றத வழிங்களை, இந்த பாதைகளை ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து இந்த காரோட விலையை பார்த்தா பயப்பட மாட்டீங்க. உங்க பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சிடும், இந்த இவ்வளவு காசு எப்படி சேர்க்கறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே நீங்க டெய்லியும் செலவு பண்ண மாட்டீங்க, சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்லைன்னா புது புது வேலையெல்லாம் தேட ஆரம்பிச்சிருவீங்க. கடைசியா அந்த வருஷம் முடியும் போது உங்களுக்கு அந்த காரை வாங்குறதுக்கு தேவையான காசு எல்லாமே கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்படிதான் RAS சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஸோ RAS சிஸ்டம் வந்து கார் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாது. ஆனா அதை வாங்குறதுக்கான தேவையான பாதைகளை உங்களுக்கு கண்டிப்பா போட்டு கொடுக்கும். அது நடக்கிறதோ நடக்காதோ உங்க விருப்பம் தான். ஸோ உங்க பிரெயின்ல இருக்கிற நம்பர் 1 கோலை கமெண்ட் பண்ணுங்க. உங்க பிரெயினை ஒன்னா சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம்.